அனைவருக்கும் வணக்கம். நமது ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் என்னோட பெயர் பிரசன்ன ஜோதிட ஈஸ்வரி ராஜ். நம்ம இந்த பதிவில் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திதிகள். அதாவது நம்ம பஞ்சாங்கம் அப்படிங்கிறோம், பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், இந்த 5ம் சேர்ந்து தான் பஞ்சாங்கம். அப்போ எல்லாத்துக்குமே அவங்களோட நட்சத்திரங்கள் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும், ராசி தெரிஞ்சிருக்கும். திதிகள் ஒரு சிலருக்கு தெரியாது. அப்போ இந்த திதிகளை கண்டிப்பாக நம்ம திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அந்த இடைப்பட்ட தூரம் தான் திதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சூரியன் சந்திரன் ஒரு கட்டத்தில் சேர்ந்துருக்கிறப்ப அது அமாவாசையாக சொல்கிறோம். சூரியன் சந்திரன் 7வது கட்டத்தில் இருக்கிறப்ப அது பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருக்கிறப்ப கண்டிப்பாக அந்த குழந்தையோட தாய் தந்தை எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக தாய் தந்தைங்கிறது நல்ல ஒரு ஒற்றுமையாக இருக்கும். அவங்க குடும்பத்தில் தாய் வீட்லேயோ அல்லது தந்தை வீட்லேயோ விருப்பு திருமணம் செய்தவங்க இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம திதியை பார்த்தாலே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்படி இருக்கிறப்போ இந்த திதிங்கிறது நம்மளோட செல்வ செழிப்பை அதிகரிக்கிறதுக்கு திதியை நம்ம வழிபாடு செய்கிறப்போ, திதிகளுக்கு உண்டான நித்திய தேவதைகளை வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா, திதிகளுக்கு நம்ம 15 திதிகளுக்கு நித்திய தேவதைகள் இருக்கிறாங்க. அப்போது அவங்க அவங்களுக்கு உண்டான தினம் அந்த வேலைகளை செய்யக்கூடியவங்க. அவங்களோட மந்திரத்தை தினம் சொல்லி எந்தெந்த திதியில் பிறந்திருக்கும், எந்தெந்த திதியில் எந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது மந்திரம் அப்படிங்கிறதுனால அதாவது சொல் மாறாமல் வரணும் அப்படிங்கிறத நான் பார்த்தே நான் சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பிரதமை திதி. இந்த பிரதமை திதிக்கு யார் நித்திய தேவதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ காமேஸ்வரி. இப்போ இந்த பிரதமை திதி அப்படிங்கிறப்போ நம்ம என்ன மந்திரத்தை உச்சாரணை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் காமேஸ்வரியே வித்மகே நித்திய கல்யாணே தீமகே தன்னோ நித்திய பிரசோதயாத்து. இந்த மந்திரத்தை, அதாவது வளர்பிறை பிரதமை திதி, அமாவாசை திதிகளில் நம்ம இதை சொல்லி வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக அந்த நித்திய தேவதை நம்மளுக்கு உண்டான, அதாவது குடும்பத்தில் ஆனந்தம், நல்ல ஒரு தன வரவு, மன நிறைவான தாம்பத்திய வாழ்க்கை, இதெல்லாமே கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் அமாவாசையில் பிறந்திருந்தாலும் சரி, வளர்பிறை பிரதமையில் பிறந்தாலும் சரி, நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த காமேஸ்வரி நித்திய தேவதை வழிபாடு செய்கிறப்ப கட்டாயம் உங்களுக்கு அந்த குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிறைவான வாழ்க்கைங்கிறது அமையும். அடுத்த திதி, அதாவது 2வது திதி சொல்லக்கூடிய இப்போ பகமாலினி நித்திய தேவதையை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் பகமாலினியே வித்மகே சர்வ வசிங்கரியே தீமகே தன்னோ நித்திய பிரசோதயாத்து. இந்த மந்திரத்தை எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்ல துவிதியை திதி அன்னைக்கும் கிருஷ்ண சதுர்த்தசி திதி அன்னைக்கும் நம்ம சொல்லணும். இது நம்மளுக்கு என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்கலாம். அதே போல் கற்பத்தில் இருக்க சிசுவை பாதுகாக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக அந்த சிசு நல்ல ஒரு சுகப்பிரசவம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 3வது நித்திய கல்யாணி, நித்திய லிக்னா. அதாவது ஓம் நித்திய லிக்னாயே வித்மகே நித்திய மதத்ரவாய தீமகே தன்னோ நித்திய பிரசோதயாத்து. இந்த மந்திரத்தை நம்ம எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுக்ல திருதிய திதி அன்னைக்கும் கிருஷ்ண திரியோதசை திதி அன்னைக்கும் சொல்லி நம்ம வழிபாடு செய்யணும். இதனால் என்ன நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை நிலவும். அதாவது வீண் தகராறு எதுவுமே வராமல் குடும்பத்தில் எப்பயுமே ஒரு ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் வீண் சண்டை சச்சரவுகள் எதுவும் ஏற்படாது. அதே போல் இப்போ பேருண்டாய நித்யா, அதாவது 4வது திதி சதுர்த்தி. அப்போது இந்த திதிக்கு ஓம் பேருண்டாயே வித்மகே விஷஹராயே தீமகே தன்னோ நித்திய பிரசோதயாத்து. இந்த திதியை சுக்ல சதுர்த்தி அன்னைக்கும் கிருஷ்ண துவாதசி திதி அன்னைக்கும் நம்ம சொல்லி வழிபடணும். இதுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷ ஜந்துக்கள் நம்மளை கடிக்கும் இல்லையா, அதாவது ஏதாவது தேவையில்லாத விஷப்பூச்சி, வண்டு, அந்த மாதிரி விஷ ஜந்துக்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றுறது, விஷ ஆபத்துக்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றுறது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறப்ப கட்டாயம் இது நல்ல பலனை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வஷ்ணி வாசனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம்
வக்னி வாசினியே வித்மகே சித்திப்பிரதாய தீமகே தன்னோ நித்திய பிரசோதயாத். இந்த அதாவது சுக்ல பஞ்சமி திதி அன்னைக்கும் கிருஷ்ண ஏகாதசி திதி அன்னைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். இதில் என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாள்களாக இருக்கக்கூடிய நோய்கள் கண்டிப்பாக தீரும். அதே போல் உலக இன்பங்களை பூரணமாக நம்ம அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது தான். நம்ம ஒரு நோய்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம நல்லா சாப்பிடணும்னு நினச்சா கூட நம்மளால் சாப்பிட முடியாது, விருப்பப்பட்டதை சாப்பிட முடியாது. அப்போ எங்கே நம்ம செல்லணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு அது நோய் இருந்தால் நம்மளுக்கு தொந்தரவு இருக்கும். அந்த நோய்கள்லேருந்து விடுபட நம்ம அனைத்து விதமான ஆசைகளையும் அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நோய்கள் தீரும், உங்கள் ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து மகா வஜ்ரேஸ்வரி, அதாவது ஓம் மகா வஜ்ரேஸ்வரியே வித்மகே வஜ்ர நித்யாயே தீமகே தன்னோ நித்திய பிரசோதயாத். இதை எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்ல சஷ்டி அன்னைக்கும் கிருஷ்ண தசமி அன்னைக்கும் சொல்லி வழிபாடு பண்ணணும். இது என்ன நம்மளுக்கு பலன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகல விதமான அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும். எதிரி தொல்லை அப்படிங்கிறது இருக்காது, சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது திதி சிவதூதி. ஓம் சிவதூதியை வித்மகே சிவகரிங்கே தீமகே தன்னோ நித்திய பிரசோதயாத். இந்த திதியை எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்தை சுக்ல சப்தமி அன்னைக்கும் கிருஷ்ண நவமி அன்னைக்கும் நம்ம சொல்லணும். இந்த மந்திரத்துக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிரான அநீதி நடக்கிறது, அதாவது அதர்மம் நம்மளுக்கு தேவையில்லாத வேறவங்க மூலயமா நம்மளுக்கு கெடுபலன் நடக்கிறது, ஒரு அதர்மம் ஏற்படுறது, இதெல்லாமே தீரும். அதே போல் நம்மளோட நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும், எதுலேயும் நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். 8வது திதியான அஷ்டமி திதியை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறப்ப அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா இத்வரிதா. அப்போது இந்த காயத்ரி மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் இத்வரிதாயே வித்மகே மகா நித்யாயே தீமகே தன்னோ நித்திய பிரசோதயாத். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்கிறப்ப அது சுக்லா அஷ்டமி திதி அன்னைக்கும் கிருஷ்ண அஷ்டமி திதி, 2 கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம், இந்த 2க்குமே அஷ்டமி திதிகளில் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அந்த நித்திய தேவதையை வழிபாடு செய்கிறப்ப உங்களுக்கு பயம் அப்படிங்கிறது போகுங்க. அதாவது நல்ல அனைத்து கலைகள்லையுமே உங்களால் தேர்ச்சி பெற முடியும் அப்படிங்கிறது தான். அதே போல் தீர்க்க ஆயுள், பூரண ஆயுளை கொடுக்கக்கூடியது. அப்போ நீங்கள் இந்த திதியை நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அனைத்து பலனுமே கிடைக்கும். அடுத்த திதி அப்படிங்கிறப்ப 9வது திதி அப்படிங்கிறப்ப இந்த திதியோட அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா குலசுந்தரி நவமி திதி. அப்போ நம்ம இந்த திதிக்கு உண்டான மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் குலசுந்தரியே வித்மகே காமேஸ்வரியே தீமகே தன்னோ சக்தி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை சுக்லா நவமி திதி அன்னைக்கும் கிருஷ்ண சப்தமி திதி அன்னைக்கும் நம்ம சொல்லி வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு சகல விதமான அனைத்து நன்மைகளும் சர்வ ஞானமும் கிடைக்கும். அதே போல் வீட்டில் அப்படிங்கிறப்ப செல்வ வளம், சொத்துக்கள் இது எல்லாமே உங்களுக்கு சேர்க்கை கிடைக்கும். அதாவது நல்ல நிரந்தர செல்வம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்த திதி அப்படிங்கிறப்ப 10வது திதி தசமி திதி. அப்போ இந்த திதி அப்படிங்கிறப்ப ஓம் நித்ய பைரவ வித்மகே நித்ய நித்யாயே தீமகே தன்னோ யோகி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை சுக்ல தசமி அன்னைக்கும் கிருஷ்ண சஷ்டி அன்னைக்கும் நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுறப்ப அனைத்து தொலைகளும் உங்களுக்கு தானே விலகும். அதே போல் உங்களோட தடைகள் அனைத்துமே தவிடு பொடியாகுங்க. சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நீங்கள் தீர்க்கமான உடல் நலமும் நல்ல ஒரு அஷ்டம சக்திகளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப. அடுத்த திதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி 11வது திதி. இந்த திதிக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா நீல பதாகா. அப்போ இந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீல பதாகையே வித்மகே நித்யாயே தீமகே தன்னோ தேவி பிரசோதியாத். இந்த மந்திரத்தை நீங்கள் சுக்லா ஏகாதசி அன்னைக்கும் கிருஷ்ண பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் சொல்லி வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியாகும். அதே போல் தேர்வில் முதன்மை வர்றதுக்கு, தேர்வில் வெற்றி பெறுவதற்கு இதெல்லாமே இந்த திதி அன்னைக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து விதமான தேர்வுகளையும் உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான். அதே போல் அடுத்த திதி அப்படின்னு சொல்லக்கூடியது 12வது திதி.
அப்போ இந்த திதி வந்து அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயா. அப்போ ஓம் விஜயா தேவியே வித்மகே மகா நித்யாயே தீமகே தன்னோ தேவி பிரசோத்தியாத்து. இந்த மந்திரத்தை சுக்ல துவாதசி அன்னைக்கும் கிருஷ்ண சதுர்த்தி அன்னைக்கும் நீங்கள் சொல்லி வழிபாடு செய்கிறப்ப, ஏதாவது உங்களுக்கு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இப்படி இருந்தால் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அந்த நித்திய தேவதையை வழிபட்டு நீங்கள் சொல்கிறப்ப கண்டிப்பாக அந்த வழக்குகள் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், அனைத்து கலைகளையும் உங்களுக்கு தேர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்த திதி அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா திரியோதசி. அப்போ இந்த திரியோதசி அப்படிங்கிறப்ப சர்வ மங்களாய ஓம் சர்வ மங்களாய வித்மகே சந்திராத்மிதே தீமகே தன்னோ நித்திய பிரசோதயாத்து. இந்த மந்திரத்தை நீங்கள் சுக்ல திரியோதசி அன்னைக்கும் கிருஷ்ண திருதியை அன்னைக்கும் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப, நீங்கள் பயணங்கள் ஏதாச்சும் போகிறப்ப உங்களுக்கு விபத்து எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த திதி அன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான பயணங்கள் அமையும் அப்படிங்கிறது தான். அதே போல் அனைத்து விதமான மங்களம் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த திதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சதுர்த்தசி. அப்போ இந்த திதிக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோலா மாலினி. அப்போ இந்த மந்திரம் என்ன மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ஜோல மாலினியே வித்மகே மகாத்வஜாய தீமகே தன்னோ தேவி பிரசோத்தியாத்து. இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சுக்ல சதுர்த்தசி அன்னைக்கு திதியில் சொல்லி வழிபாடு பண்ணணும். அதே போல் கிருஷ்ண திவிதே திதி அன்னைக்கும் நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுறப்ப உங்களுக்கு அனைத்து விதமான துன்பங்களும் தீயிலிட்ட பஞ்சு போல் உங்களுக்கு தீருங்க. அதே போல் பகைவர்கள் எல்லாமே உங்களுக்கு அழிவாங்க. உங்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிறது யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ தொழில் ரீதியாவோ ஏதாவது ஒரு வேலை விஷயத்தில் ஒரு எதிரி இருக்காங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாமே அவங்க அழிஞ்சிருவாங்க அப்படிங்கிறது தான். சரி, இப்போ வந்து நம்ம பௌர்ணமி திதிக்கு சொல்லலாம். அதாவது சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிதேவதை, அந்த பௌர்ணமிக்கு அதிதேவதை சித்ரா. அப்போது நீங்கள் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் விசித்ராயே வித்மகே மகா நித்யாயே தீமகே தன்னோ தேவி பிரசோதியாத்து. இந்த மந்திரத்தை நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கும் கிருஷ்ண பிரதமை அன்னைக்கும் நீங்கள் சொல்கிறப்ப உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு பெரும் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதிரி அதாவது நம்ம பிறந்த திதிக்கு உண்டான அதிதேவதைகள் நித்திய தேவதைகளை வழிபாடு பண்ணுறது மூலமாகவும், இல்லை அன்னைக்கு என்ன திதியோ அந்த திதிக்கு உண்டான அந்த தேவதைகளோட காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுறப்ப என்னென்ன விஷயங்களுக்கு என்னென்ன மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணி நீங்கள் செல்றப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப வெற்றி, பெரும் செல்வம் கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு தேர்வு எழுதினாலும் அது உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். உங்களோட பகைவர்கள் வந்து உங்களுக்கு எதுவும் பிரச்சனை பண்ணாமல் ஒதுங்கி போவாங்க. இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த திதி நித்திய தேவதைகள் நம்ம பிடிச்சு நம்ம வழிபாடு செஞ்சு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வளம் பெறலாம். வாழ்க வளமுடன். நன்றி.